ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு கஸ்டமர் இன்றைக்கி இந்த சேரீயை கொடுத்து ப்ளவுஸ் தைக்க சொல்லியிருந்தாங்க. அந்த கஸ்டமர் யாருங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த சேரீயோட கலரு க்ரீன் வித் ரெட்டு பார்க்கவே நல்லா அழகாக இருந்துச்சு. அது நார்மல் ப்ளவுஸ் தான் அவங்க தைக்க சொல்லியிருந்தாங்க, லைனிங்கை போட்டு நார்மலாக தைச்சி கொடுங்கன்னு. ஆனால் நானாக அதில் ஒரு டிசைன் ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்காண்டு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த டிசைனு. அந்த கஸ்டமர் வேறு யாரும் இல்லை. கஸ்டமர்னால் நீங்கள் வேறு யாரோன்னுலாம் நினச்சிக்க வேணாம், என்னோடய நாத்தனார் தான். அவள் நார்மலாக ப்ளவுஸ்லாம் டிசைன் வச்சுலாம் போட மாட்டாள். ஆனால் நானாக தான் அந்த சாரியோட கலர் அழகாக இருக்குல்ல அப்படின்ட்டு நானாக தான் அந்த டிசைன் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அட் சேம் டைம் என்னடா வீடியோ யூடியூப் ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ 2 வீடியோ தான் போட்டிருக்கேன்னு நினச்சி யோசிப்பீங்க. டைம் இல்லை எனக்கு. என்னோடய கேமராமேனும் எடிட்டரும் அவங்க ஸ்கூல் காலேஜ் போகிறாங்க. அதனால் எனக்கு அந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை. ஆனால் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ இந்த வீடியோவுமே நான் எடுத்து 2 நாள் ஆச்சு. நேற்று நைட்டு தான் அது எடிட்டிங் முடிஞ்சிச்சு. வாய்ஸ் கொடுக்க லேட் ஆகிடுச்சு. என்னடா யூடியூப்னு ஓப்பன் பண்ணால் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போடலன்னு நினப்பீங்க. எனக்கு இப்போ இருக்கிற அந்த 45 சப்ஸ்கிரைபர்ஸுமே. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. யாரும் எதுவும் நினச்சிக்க வேணாம். இந்த டிசைனுக்கு அந்த சாரீ கிளாத்லேருந்து அந்த கொஞ்சோண்டு துணி எடுத்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது எண்டிங்கில் பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் என்னையே ஒரு ஆளாக நினச்சி இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் எதுக்காக இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ போட்ட உடனேயுமே அந்த 45 பேருமே சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த சப்ஸ்கிரைபர்ஸில் சில பேர் தெரிஞ்சவங்க, சில பேர் தெரியாதவங்க, எல்லாருக்குமே தேங்க்ஸ். எனக்கு வீடியோ புதுசுங்கிறனால எனக்கு அது எப்படி செய்யணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு ஏதாவது நான் தப்பாக இந்த வீடியோவில் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அதை சொல்லுங்கள். நான் அந்த தப்பை திருத்திக்கிட்டுறேன். ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க, ப்ளவுஸ் எல்லாம் தைச்சிட்டு ஏன் தரையிலே போட்டு எடுக்கணும், கீழே ஏதாவது ஒரு மேட் போட்டு எடுக்கலாம்ல அப்படின்ட்டு. நிச்சயமாக எனக்கு அது தோணலை. நான் அதை நார்மலாக தைச்சிட்டு நான் எப்பயுமே தைச்சி முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பேன். அது நார்மலாக எனக்காக நான் எடுத்துப்பேன். அந்த மாதிரி தான் போட்டு அதை எடுத்தேன். ஆனால் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு பொண்ணு சொன்னாங்க, ஏன் கீழே மேட் போட்டு எடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம்மா. ரொம்ப தேங்க்ஸ் அந்த பொண்ணுக்கு. ஏன்னா எனக்கு தெரியாத ஒரு சில விஷயத்த ஒரு சிலர் கற்றுக் கொடுக்கும்போது நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் நான். அதே போல் தான் இந்த வீடியோலையும் ஏதாவது பண்ண மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தாலோ, இல்லை நான் பேசுகிறதுலே ஏதாவது இது ஃபஸ்ட்டு வீடியோ தான். எனக்கு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்குமே நான் 1க்கு 100 தடவை நான் ரிஹர்சல் பார்த்து ரொம்ப யோசித்து நான் அதை கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஏதாவது ஒரு தப்பு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். நான் டிசைனர் ப்ளவுஸ்லாம் நான் இதுக்கு முன்னாடி தைச்சது கிடையாது. ஆனால் எனக்கு தெரியும் யாருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், யார் கேட்க போகிறா, யார் தைக்க போகிறா, நமக்கு தானன்ற மாதிரி நான் விட்டுடுறது. ஆனால் இந்த சாரீ நல்லா அழகாக இருந்தனால சரி ஒரு டிசைன் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் அந்த டிசைன் கொடுத்துருக்கேன். என்னோடய ஸ்டிச்சிங் நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கான்னு சொல்லுங்கள். யாராவது ஒருத்தவங்களாவது டெய்லராக இருப்பீங்க, இல்லை டெய்லர் ஃபேமிலியிலேருந்து இருப்பீங்க. அந்த மாதிரி இந்த 45 பேரில் யாராவது ஒருத்தராவது டெய்லர் இல்லை டெய்லர் ஃபேமிலியிலேருந்து இருப்பீங்க இல்லையா? அவங்கள யாருக்காவது என்னோடய ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த ஃபினிஷிங்கை கற்றுக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓவரால் தேங்க்யூ. பாய்.